மகாபலிபுரமில் லொக்கேட் ஆன ரொம்பவே ஃபேமஸான போதி வுட்ஸ் ரெசார்ட் தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த ரெசார்ட்டோட லொக்கேஷன் நான் வந்து ஸ்க்ரீன்லேயே ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு ரஹீமஸ் கிச்சன். ரெசார்ட் என்டர் ஆனதும் நம்ம வந்து செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நேராக ரூமுக்கு போயிட்டோம் லக்கேஜ் வைக்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரூமோட கம்ப்ளீட் வியூ பார்த்துக்கோங்க. இந்த ரூம் வந்து சேலட் ரூம் தான் நாங்கள் எடுத்திருந்தோம். இந்த ரூமில் என்டர் ஆனது ஒரு மினி ஹால் மாதிரி கொடுத்துருந்தாங்க, ப்ளஸ் வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்டு அதுக்குள்ளே வந்து பெட்ரூம் கொடுத்துருந்தாங்க வித் அட்டாச் வாஷ்ரூம். ரூம்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வுட்லேயே செஞ்சுருந்தாங்க. தரையும் சரி, சீலிங்கும் சரி, அண்ட் கம்ப்ளீட்டாக ரூம் ஓவராலாக வந்து வுட்லேயே செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு குட் ஃபீலாக இருந்துச்சு, நல்லா கூலிங்காக இருந்துச்சு ரூம். ரூமோட அவுட் சைட் வியூ வந்து ஒரு கார்டன் வியூ மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ளே நடந்து போனோன்னே கொஞ்சம் ஒரு காம்பேக்டான ஒரு ஏரியா இருந்துச்சு. அங்கே தான் வந்து அவுட்டோர் கேம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே வந்து பஃபெட் தான், பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட். பட் வந்து லன்ச் அண்ட் டின்னர் வந்து நாங்கள் தனியாக செப்ரேட்டாக தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரெசார்ட்டோட ரிவ்யூ வந்து நான் குயிக்காக சொல்லிடுறேன். இது வந்து அவ்வளோ பெரிய ரெசார்ட்லாம் இல்லை, சின்ன ரெசார்ட் தான். ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து சுற்றி பார்க்குறது முடிஞ்சிடுச்சு. ரூம் வந்து சூப்பராக இருந்துச்சு, ஹைஜீனாக இருந்துச்சு, நல்லா வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக பெரிய ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. பட்டு நாங்கள் போன அன்றைக்கி என்னவோ வைஃபை வந்து சுத்தமாக வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. கேட்டால் வந்து நெட்வொர்க் இஷ்யூ, ஆளுங்க வேலை பண்ண வந்துட்டுருக்காங்க, அப்படி இப்படி சொல்லி அந்த ஃபுல் டே ஓடிடுச்சு. நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து வைஃபை ஆக்சஸே வாங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து சிட் அவுட் ஏரியாவும் சரி, அந்த வாக்கிங் ஏரியாவும் சரி சரியாகவே மெயின்டைன் பண்ணாமல் இருந்துச்சு. நிறைய இன்செக்ட்ஸ் இருந்துச்சு, குட்டி பாம்பும் இருந்துச்சு. அண்டு கிட்ஸோட ப்ளே ஏரியாவும் வந்து ஹைஜீனாகவே இல்லை, க்ளீனாகவே இல்லை சுத்தமாக. அந்த ட்ராம்போலின்லாம் அப்படி இருந்துச்சு. சரி சைக்கிளிங்காச்சும் பண்ணலான்னு பார்த்தா அதுவுமே எல்லாமே வந்து ரஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு. சரி அதுவும் விட்டாச்சு. ஸ்விம்மிங் பூல் வந்து நாங்கள் போன அன்றைக்கி போடல, ஈவினிங் ஆகிடுச்சுன்னு சரி நெக்ஸ்ட் டே போடலான்னு நம்ம ஸ்விம்மிங் பூல்லு ஸ்கிப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி பேர்ட்ஸ் ஏவியரி இருந்துச்சு. அதுவும் நம்ம போன அன்றைக்கி வந்து டைம் ஸ்லாட் முடிஞ்சிச்சு. ஸோ அதுவுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் டே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு ஃபோட்டோ ஷூட்க்கெலாம் வந்து நல்லாயிருக்கும், ஃபுல் ஆஃப் க்ரீனரி அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில். ரொம்ப சீக்கிரமாகவே போர் அடிச்சிச்சு, ஏன்னா வைஃபையும் சுத்தமாக இல்லை, மொபைலுக்கு வந்து நெட்வொர்க் ரீச் ஆகலை, டிவியும் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ ரூம்லேருந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து ரூம் அப்படி தான் நம்ம சுற்றி ஒரு வழியாக டைம் பாஸ் பண்ணோம். டின்னர் வந்து நாங்கள் தனியாகவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். அது ஃபுட் ஓகே, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து கீ ரைஸும் ஃப்ரைட் ரைஸ் அண்டு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பஃபே தான் இருந்துச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பஃபே சூப்பராக இருந்துச்சு, நிறைய வெரைட்டி ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு, சாலட்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி தான் சாப்பிட்டோம்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேர்ட்ஸ் ஏவியரிக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து நம்ம பேர்ட்ஸ் கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நிறைய ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம், அந்த பேர்ட்ஸ் கூட நல்லா பழகலாம். அது வந்து நல்லா நம்ம கூட வந்து சீக்கிரமாகவே ஃப்ரெண்ட்லி ஆகிடுது. நம்ம கையில் ஷோல்டர்லலாம் உட்காருது, நம்ம வந்து நல்லா ஃபீட் பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் இந்த ரெசார்ட் வந்து ஒரு சின்ன காம்பேக்டான ரெசார்ட் தான். ரூம் வைஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு ரூம் செட்டப்லாம். அண்ட் அதர் தென் ரூம் வந்து ஆவரேஜ் தான். ஏன்னா வந்து மெயின்டெனன்ஸ் சரியில்லை, அண்ட் எதுவுமே வந்து க்ளீனாக இல்லை, சர்வீஸும் வந்து சரியில்லை, வைஃபையும் சுத்தமாக நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.